ஆஸ்பிரண்ட்ஸ் எஸ்பிஐ பிஓ கிளர்க்கில் நீங்கள் நினைச்ச அளவுக்கு உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறத நிறைய பேர் பார்த்துருக்கேன். உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எஸ்பிஐ கிளர்க். எக்ஸாம் ஏப்ரல் 5 இருக்குது. இதை அப்ளை பண்ண உங்களுக்கு ரீஓப்பன் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் முடிஞ்சிருது, இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. டக்குன்னு நீங்கள் திடீர்னு பாஸ் ஆகிட்டா கூட உங்களை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஏப்ரல் 10 எஸ்பிஐ கிளர்க்கு, இந்த எக்ஸாம் ஏப்ரல் 5. ஸோ உங்களுக்கு ஏப்ரல் ஸ்டார்டிங் முன்னாடியே தெரிஞ்சிடும் எஸ்பிஐ கிளர்க் கிளியர் ஆகிறீங்களா ஆகலையான்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் 10 டேஸை நம்ம மார்க் டெஸ்ட்டில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்தால் 2 எக்ஸாமுமே கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கிளர்க்கு கிளியர் ஆகலைன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு ஜாப் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா எஸ்பிஐ கிளியர் பண்ணிட்டா தாராளமாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.